ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி தான் என்னோடய லாஸ்ட் க்ரோத் ஸ்கேன் வந்து எடுக்க போகிறாங்க. ஸோ பேபிக்கு அதுக்காக வந்து ரெடி ஆகிட்டுருக்கேன். ஆல்மோஸ்ட் எல்லாம் ஸ்கேன் ரிப்போர்ட் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு கிளம்பியாச்சு. அந்த டிஃபன் பாக்ஸில் அம்மா கொஞ்சம் குழிப்பணியாரம் வந்து மார்னிங் பண்ணியிருந்தாங்க. நான் ரொம்ப நாள் கேட்டுகிட்டே இருந்தேன். ஏன்னா ஆஃப்டர் டெலிவரி வந்து சாப்பிட முடியாதுன்னு சொல்லிவிட்டு எனக்கு பண்ணி கொடுத்துருந்தாங்க. காரில் போகும்போது சாப்பிட்டுட்டே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் வந்துட்டு அம்மா வீட்டில் இருக்கேன். நான் ரெடி ஆகிட்டேன். ஹஸ்பண்ட் கால் பண்ணாலும் அவங்க அத்தை வீட்டிலேருந்து வந்துடுவாங்க. அதுக்கு முன்னாடி வந்து விலாக் எடுக்கலாம். ஏன்னா அது வந்து ஃபைனலாக எனக்கு வந்து ஸ்கேன் ஹாஸ்பிட்டல் போகிறது. ஏன்னா ஸ்கேனுக்குன்னு போகிறேன். அதுக்கப்புறம் வந்து நிறைய டைம் ஹாஸ்பிட்டல் போக முடியும். ஆனால் அவங்கள வந்து விலாக் எடுக்க முடியுமான்னு தெரியல. அதனால் சரி ஓகே, இது கொஞ்சம் எனக்கு மெமரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விலாக் எடுக்கலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக இந்த விலாக் கொஞ்சம் ஷார்ட்டாக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த தடவை என்ன ஸ்கேன், க்ரோத் ஸ்கேன், அதுலேயே வந்து உங்களுக்கு வாட்டர் லெவல் எல்லாமே வந்து தெரிஞ்சிடும். நார்மல் ஸ்கேன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து எப்போ எடுப்பாங்க அப்படின்னா 37 or 38 வீக்ஸில் எடுக்கக்கூடியது தான் இப்போ வந்து எனக்கு சொல்லியிருக்காங்க. நான் ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ண அந்த ஜேர்னிலேருந்து இப்போ வரைக்குமே எனக்கு எப்போ ஹாஸ்பிட்டல் போனாலுமே எனக்கு கொஞ்சம் வந்து பயமாக இருக்கும். ஏதோ பப்ளிக் எக்ஸாமுக்கு போகிற மாதிரி இருக்கும். எனக்கு ஃபஸ்ட்லேருந்தே வந்துட்டு ஹாஸ்பிட்டல் அப்படின்னு நினச்சாலே பயமாக இருக்கும். பேபி பார்க்க போகிற ஸ்கேனில் அதெல்லாம் ஒரு பக்கம். அது அந்த டைம் மட்டும்தான் மூமெண்ட் வந்து ஹாப்பியாக இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து என்ட்ரி ஆகிற வரைக்குமே உள்ளே கொஞ்சம் பயமாகவே தான் இருக்கும். எப்படியோ க்ரோத் ஸ்கேன் பார்த்தாச்சு. பேபி நல்லா இருக்காங்க, எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அங்கேயும் நாங்கள் வந்து கிளம்ப போகிறோம். ஹஸ்பண்ட் கார் எடுத்துகிட்டு வராங்க. நான் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் வெளியில். அவங்க வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டியது இருந்துச்சு. அதெல்லாம் வாங்கிட்டு என் தங்கச்சி பையனுக்கு வந்துட்டு இப்போ அதிகமாக வந்து அவன் ஃபோன் சவுண்ட் இதெல்லாம் கொஞ்சம் கேட்குறான். அதனால் வந்துட்டு ஒரு மினி குட்டி ஃபோன் ஒன்று வந்து வாங்கியிருந்தோம். சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதை வந்துட்டு உங்கள் கூட நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். அது வீடியோ எடுக்க மறந்துட்டேன். நான் டைம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு லாஸ்ட்டாக கூட அதை வந்து ஆட் பண்ணுறேன். சூப்பராக இருந்துச்சு. அதில் 1 2 3 அமுக்கும்போது நிறைய சவுண்டு வரல, திருவிழாலாம் வைக்கல, அந்த மாதிரியான ஒரு ஃபோன் தான். ஸோ அதை வாங்கிட்டு சாப்பிட்டு போயிடலாம், டைம் ஆயிடுச்சுன்னு. இங்கே ஹோட்டல் கண்ணப்பாக்க வந்திருந்தோம். செம்ம ரஷ்ஷாக இருந்துச்சு. அப்புறம் பக்கத்தில் வேறு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு வந்து வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இந்த வீடியோ ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சுன்னா அந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் எல்லாருமே என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பை, டேக் கேர்.